ஒரு காலத்தில் கடற்கரை அருகிலும் மிக எளிமையான வாழ்விலும் வாழ்ந்த ஓர் மீனவன் மற்றும் அவன் மனைவி இருந்தனர். அவர்கள் வசித்தது மிகவும் பழைய குடிசைதான். அந்த குடிசை முழுவதும் சீர்கெட்ட நிலையில் சுத்தமற்றதும் பழையதுமாக இருந்தது. மீனவனுக்கு அவன் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. அவர் ஆழ்ந்த நன்றி, அமைதி கொண்டு வாழ்ந்தார். ஆனால் அவனுக்கு மனைவி இந்த வாழ்க்கையில் திருப்தி அடையவில்லை. பழைய குடிசை கொஞ்சம் வாசலும் சுவர்களும் அதிக சிரமத்தோடும் அவளுக்கு பிடிக்கவில்லை. அவள் எப்போதும் சோகம் கலந்து மூச்சுடன், என்னவனே, எப்போதும் இந்த குடிசையில் நம்ம வாழ வேண்டியதுதானா? எப்போதும் சாலையில் போனாலும் நம்மை ஆட்கள் பழையவர்கள் மாதிரி பார்க்கிறார்கள் என்று குறை கூறுவாள். அவளது மனதில் எப்போதும் சோகம், குறை, ஏக்கம் இருந்தது. மீனவன் தீவிரமாக வேலை புரிந்தான். கடற்கரையில் விடியற்காலை முதல் இரவு வரை மீன் பிடித்து அவற்றை சந்தையில் விற்று பிழைப்பை நடத்திச் செல்லுவன். அவனது பசி, தாகம் இனிமேலும் பலமுறை அவன் முயற்சிக்கேற்ற பலனை கண்டு மகிழ்ந்தான். ஆனால் மனைவி எப்போதும் கூடுதலான நலனுக்காய் ஆசைப்பட்டாள். அவன் 2 மீன் பிடித்தால் அவள் 3 மீன் பிடிக்கலையே, நாளைக்கு இன்னும் அதிகம் பண்ணணும் என்று வருத்த கூறினாள். அவர் கல்யாணத்திற்கு முன் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து குறைந்தது ஒன்றாவது சேர்த்து வைத்திருந்த சமூகத்தில் மீனவனுக்கு சிறு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அவளுக்கு எதுவும் தகுந்த மகிழ்ச்சியை தரவில்லை. ஒரு நாள் சம்மத பணியுடன் கடற்பரப்புக்கு சென்று மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவன் பல நாட்களுக்கு பின் பெரிய அசைவை கவனித்தான். அவன் வலைக்குறி கொண்டு இறுக்கி இழுக்க அது மிகவும் கனமாக இருந்தது. எப்படியாவது உறுதியாக பிடித்து நீக்கினான். பசுமை, நீலம், மஞ்சள் எல்லாவற்றிலும் கலந்த ஒரு ஆரஞ்சு வண்ண மீன் வைபவமாக தன்னை காட்டியது. வியப்பில் இருந்த மீனவன் அந்த மீனை பிடிக்க முயன்றபோது மீன் திடீரென பேச ஆரம்பித்தது. மீனவே, தயவு செய்து என்னை விட்டுவிடு. நான் ஒரு மந்திர சக்தி கொண்ட ராஜா. ஒருபோதும் சாதாரண மீனை போல் சமைத்துவிட்டு சாப்பிடிவிடாதே. நீ என்னை உயிருடன் விட்டுவிட்டால் உனக்கு நல்லவை நடக்கும். திடீரென மீன் வந்து காரியத்தை கூற மீனவன் அதில் எவ்வித புலகாங்கிதமும் இல்லாமல் அந்த கடலில் வாழும் வேண்டிய உயிரை மீட்டுவிட்டு மீனை மீண்டும் கடலில் விட்டுவிட்டான். தன் மனதில் பெருமை, கனிவு கலந்த ஒரு உணர்வுடன் கரைக்கு வீடு திரும்பினான். அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவனது மனைவி மூச்சுவிட்டு கோபமாக, இன்று மீனை எதுவும் பிடிக்கவில்லையா? கண்டிப்பாக இன்று நம்மால் சமைக்க முடியாது என்று நினைக்கிறேன் என்று குறை கூறினாள். மீனவன் நிதானமாக, நான் இன்று ஒரு விசித்திரமான மீனை பிடித்தேன். அது ஒரு மந்திர மீன். அதை விட்டுவிட்டேன் என்றான். மனைவி அதை கேட்டதும் ஆத்திரமடைந்து, அந்த மீனை விட்டுவிட்டாயா? குறைந்தபட்சம் ஒரு நல்ல வீடு கேட்டிருக்க வேண்டாமா? எப்போதும் வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் வருவதில்லை என்றாள். மீனவன் அவளது சொற்களில் வெட்கம் கொண்டு மறுநாளில் மீண்டும் கடல் கடையிலேயே மீனை அழைத்து, மந்திர மீனே, என் மனைவிக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும். அவள் எப்போதும் துக்கமாக இருக்கிறாள் என்று கேட்டான். கடல் நிறம் மாறியது. அந்த மந்திர மீன் மீண்டும் தோன்றியது. வீடு வேண்டுமென்றேனோ? போ, வீட்டிற்கு திரும்பு. அவளுக்கு வீடு கிடைத்துவிட்டது என்றது. வீடு வந்ததும் அதில் பிரம்மாண்டம், சுத்தம், அறிவிப்பும் வளர்ந்தது. பழைய கூடை போய் அங்கொரு அழகான சிறிய வீடு வந்தது. மனைவி குளிர்ந்த பார்வையில், இதுவும் ஒவ்வொளி நல்லுதான், ஆனாலும் இன்னும் பெரிய விருப்பம் இருக்கிறது. இப்போது நான் ஓர் அரண்மனை மற்றும் ராணியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று உரிமையுடன் கூறினாள். தாய்ந்த மீனவன், நாம் நாமாக வாழ்கிறோம், நாம் பெற்றதை மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழலாம் என்று முயற்சித்தான். ஆனால் அவள் விருப்பங்களுக்காக மீண்டும் மீனிடம் சென்றான். என் மனைவி அரண்மனை வேண்டுமாம், ராணியாக இருக்க விரும்புகிறாள் என மீனை வேண்டினான். மீன், நீ வீட்டுக்குப் போ, அவள் ராணியாக இருப்பாளும், அரண்மனையும் வந்துவிட்டது என்றது. இப்போது வீடு ஒரு பெரிய அரண்மனையாய் மாறிவிட்டது. விழி வியப்புடன் பரபரப்பாக பணியாற்றும் வேலைக்காரர்கள், சேவைகள் ஒவ்வொன்றும் கனமாக இருந்தது. அவள் ராணி உரிமையுடன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தாள். மீனவன், இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறாயா என்று கேட்டான். மனைவி, இல்லை, இப்பொழுது நான் ராஜாதி ராஜா. உலகில் யாரும் எனக்கு முந்தியது இல்லை. அடுத்து எம்பரர் ஆக வேண்டும். உலகின் எல்லா ராஜாக்களும் என்னை வணங்க வேண்டும்
என்றாள். மீனவன் மேலும் மிகுந்த பயத்துடன் மீண்டுமொரு கடலோரம் சென்றான். கடல் நிறம் கருப்பு, வானில் மேகங்கள் சூழ சூறாவளி போல் இருந்தது. மீனனை அழைத்தான். மீன் தோன்றி, உன் மனைவி தற்போது எம்பரர் ஆனாள் என்றது. வீட்டிற்கு திரும்பியதும் மனைவி பேரரசின் பார்வையில் வீற்றிருந்தாள். வளமும் பதவியும் புகழும் அதிகமாக இருந்தன. ஆனால் அவள் இன்னமும் திருப்தி அடையவில்லை. அந்த திருப்தியை அவள் அடையவில்லை என்பதைக் கண்டு மீனவனும் வருந்தினான். இப்போ எனக்கு நீங்கள் எல்லாவற்றையும் மீறி சூரியன் சந்திரனை கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டும். நான் உலகுக்கு மேலானவள் ஆக வேண்டும் என கேட்டாள். மீனவன் தயக்கத்துடன் மீண்டும் கடலோரம் சென்று, மந்திரமீனே, இப்போது என் மனைவி எல்லா சக்திகளும் வேண்டும், உலகை ஆண்டாளாக வேண்டும் எனக் கேட்டான். கடல் மிக இருள், அதிர்ச்சி சூழ்ந்தது. மீன் வந்து, அவள் இப்போது உலகிற்கு தெரியாதவள் ஆனாள் என்றது. மீனவன் பதைபதைந்து வீடு திரும்பிவிட்டான். வீடும் அவளும் எதுவும் இருக்கவில்லை. வள் உலகிற்கு மர்மமானவளாக, தெரியாத படிமமாக மாறிவிட்டாள். மீனவன் அழுத்தமாய் அழுதான். வாழ்க்கையில் பிதற்றிய சந்தோஷத்தை கொண்டாட முடியவில்லை. அந்த வேளையில் மீன் மீண்டும் தோன்றி, நீ என் உயிரை காப்பாற்றினாய், உனக்கு ஒரு ஆசை கேட்டுக்கொள் என்றது. மீனவன் பெருமூச்சுடன், என் மனைவி எங்கு இருந்தாலும் நிறையும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றான். மீன், அவள் ஏற்கனவே எல்லாம் பெற்றுள்ளவள், மகிழ்ச்சி அவள் மனதில்தான் இருக்கிறது என்று கூறி கடலில் மறைந்தது. மீனவன் வீடு திரும்ப பழைய குடிசையே இருந்தது. ஆனால் அந்த குடிசையில் பாசமும் அமைதியும் நிறைந்திருந்தன. அவனது மனைவியும் கடைசியாக உணர்ந்து கொண்டாள். உண்மையான மகிழ்ச்சி நிலையுடைய வாழ்வில்தான் இருக்கிறது. பதவி, பணம் இவையெல்லாம் நேரம் போக்குதான். நான் எப்போது மகிழ்ச்சி விரும்பினேனோ அப்போது எல்லாம் என் அருகிலிருந்ததே தெரியவில்லை என்று உணர்ந்து மீனவனை கட்டி அணைத்தாளாம். அதன் பின்பு அவை இருவரும் எளிய வாழ்விலும் பரிபூரண விழிப்புடனும் மனநிறைவுடன் வாழ்ந்தனர். எப்போதும் ஒருவர் மறுபொருள் வேண்டவில்லை. அனைவரும் அடைந்த ஆராதிப்பு, அன்பு, பாசம் கொண்ட பொழுது வாழ்க்கை அழகாகும் என்பதை அவதானித்தனர். அந்த நாள் முதல் மீனவன் மற்றும் அவனது மனைவி எளிதுக்கு ஒன்று இல்லாமல் இருந்தாலும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர்.